ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். சங்கீதம் 26:3. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சுத்த கிருபையே இன்னும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. தன் வாழ்வையே கிறிஸ்துவுக்காக முற்றிலுமாக அர்ப்பணித்து வாழ்ந்தவர் பவுல். அவர் மூலமாக கர்த்தர் நிறைவேற்றிய பணிகளோ ஏராளம். அவர் சபைகளுக்கும் தனிப்பட்டவர்களுக்கும் எழுதிய நிருபங்கள் இன்றும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கின்றன. இந்த பெரிய மனுஷன் தன்னை அகால பிறவி என்கிறார். தான் சபையை புண்படுத்தினவன் என்றும் அதனால் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட தகுதி இல்லாதவன் என்றும் கூறுகிறார். மட்டுமல்ல, இப்போது தான் இருப்பது தேவனுடைய கிருபை என்றும் அந்த கிருபை விருதாவாக போகாமல் தான் பிரயாசப்படுவதற்கு அந்த கிருபையே காரணம் என்கிறார். இதில் பவுலுடைய தாழ்மையின் சிந்தை வெளிப்படுகிறது. பிரியமானவர்களை, சாட்சி சொல்லுகிறோம் என்ற பெயரில் தங்களை பெருமைப்படுத்துகிறவர்கள் அநேகர். கர்த்தரின் கிருபையை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதை நினைக்கும் போதுதான் கர்த்தர் நம்மில் கொண்டுள்ள கிருபையின் மேன்மையை நம்மால் உணர முடியும். நாம் பெற்றிருக்கிற இரட்சிப்பை கிருபையினால் விசுவாசத்தை கொண்டுதானே பெற்றுள்ளோம். இந்த மேன்மையான விடுதலையை நம்மால் வேறு எங்காவது பெற்றுக்கொள்ள முடியுமா? ஒன்றுக்கும் உதவாத பாவி என்ற நிலையில் இருந்த நம்மை கர்த்தருடைய கிருபை சேர்த்து கொண்டதை நினைத்து அவருடைய சத்தியத்திலே நடப்பதற்கு ஜாக்கிரதையாய் இருப்போம். கிருபையின் மேன்மையை புரிந்து உணர்ந்தவர்களாக கர்த்தருக்கு பயப்படும் பசுத்த வாழ்வை வாழ்ந்து வளருவோம். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, கிருபையின் ஈவாகிய உமது ரட்சிப்பை மகா பாவியாக இருந்த எங்களுக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தியத்திலே நடக்க எங்களுக்கு உங்க கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த நாளில் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நீர் எங்கள் அடைக்கலமாகவும் ரட்சிக்கிறவராகவும் நம்பிக்கையாகவும் இருக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். தேவனே, அன்றாடம் உம்மை துதிக்கவும் உம்மிடம் ஜெபிக்கவும் எங்களுக்கு கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க போதனைகளை கை கொண்டு நிலைத்திருந்து உயர்வடைய நீங்க உதவி செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் ஏறெடுக்கும் எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் யாவற்றிற்கும் உங்கள் சித்தத்தின்படியும் உரிய நேரத்திலும் பதில் கிடைக்கும் வரை பொறுமையோடு காத்திருக்கும் மனதை எங்களுக்கு தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் வாழ்வில் சாபங்கள் மாறச் செய்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ தேவன் வழி நடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் உங்க பாதுகாப்பையும் ஆறுதலையும் ஆசீர்வாதமும் தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனம் கலங்கி போய் நம்பிக்கையேற்று இயற்கை சீற்றங்களினாலும் விபத்துக்களினாலும் பிணியினாலும் வறுமையினாலும் துன்பப்படுகிறவர்களுக்காகவும் வாழ்க்கையில் தோல்வி பயம் என்னும் இருளினால் மூடப்பட்டவர்களுக்காகவும் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து போனவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். தேவரீர் ஒவ்வொரு மக்களுக்கும் மனம் இறங்கி அவர்கள் பயமின்றி அமைதியாக ஆசீர்வாதமாக ஆரோக்கியத்தோடு வறுமை வேதனை துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று சமாதானமான மகிழ்வான பாதுகாப்பான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பிரிவினையின் ஆவிகள் துரத்தப்படவும் சகோதரர்கள் ஐக்கியத்தோடு வாழவும் பிரிந்தவர்கள் கூடி வாழவும் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, +2 வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்கு மேற்படிப்புக்கான வாய்ப்புகளை தேவன் தந்தள்ளி அவர்கள் விருப்பம் நிறைவேற்றவும் படிப்பதற்கு ஆண்டவரே பண தேவைக்காக கலங்கி நிற்கிற மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்திடவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகூறும் ஒவ்வொருவரின் இதய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சமூக வலைத்தள பாவங்களினாலும் ஆன்லைன் சூதாட்டங்களினாலும் சிக்கி தங்கள் வாழ்வை நாசமாக்கி கொண்டிருக்கும் மக்கள் ரட்சிக்கப்படவும் வாலிப பிள்ளைகள் இந்த தீய காரியங்களுக்கு தங்களை விலக்கி காத்துக்கொள்ளவும் ஆசீர்வாதமாக வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெருகி வரும் பாலியல் குற்றங்கள் தடுக்கப்படவும் சிறு குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாய் வாழவும் பாலியல் குற்றங்களில் துணிகரமாய் ஈடுபடுவோர் தண்டிக்கப்படவும் மனம் திரும்பவும் தேசத்தின் புனிதமும் அமைதியும் காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் கடன் சுமையினால் துன்பப்படுகிறவர்கள் துயர் துடைக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரட்சிக்கப்படவும் மூட பழக்கங்களுக்கு விலக்கி தங்களை காத்துக் கொள்ளவும் இரட்சகரை அறிவில் வளரவும் ஆளுகிறவர்கள் உண்மையும் நேர்மையுமாய் மக்களுக்கு
பாரபட்சமின்றி எல்லா நலத்திட்டங்களிலும் நீதியாய் நடந்து கொள்ளவும் ஜெபிக்கிறோம். ஊழியர் நலன் காக்கப்பட, ஊழிய தேவைகள் சந்திக்கப்பட, ஊழிய எல்லைகள் விரிவாக, பணித்தளங்களிலே தேவ மகிமை வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.